நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதை பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான, நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதை பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான, நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். இங்கேதான் கதையில் வருகிறார் ராகு. ராகு ஒரு வலிமையான கதாபாத்திரம். அவனுடைய தொடர்பு மல்லியின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் ராகு மல்லியை சந்தேகப்படுவான். ஆனால் பின்னர் மெல்ல மெல்ல மல்லி மிகவும் நேர்மையான பெண் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு நாள் மல்லி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாள். அந்த உண்மை என்னவென்றால், மல்லியின் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் ரேணுகாவே என்பதுதான். ஆனால் அந்த உண்மையை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிறது. மல்லி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ரேணுகா அமைதியாக இருக்கவில்லை. மல்லியை தடுக்க பல வலையை அமைக்கிறாள். இந்த நேரத்தில் கதையில் வருகிறார் வேண்பா. வேண்பாவின் குணம் மிகவும் சிக்கலானது. அவளுக்கு மல்லியின் மீது பொறாமை இருக்கிறது. மல்லி வந்த பிறகு அனைவரும் தன்னை மறந்துவிட்டார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் வேண்பா மெதுவாக ரேணுகாவின் பக்கம் நிற்க ஆரம்பிக்கிறாள். இதனால் கதையின் பதற்றம் அதிகரிக்கிறது. இப்போது மல்லிக்கு 2 எதிரிகள் போல இருக்கிறார்கள், ரேணுகாவும் வேண்பாவும். ஆனால் மல்லி ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் தொடர்ந்து போராடுகிறாள். ஒரு எபிசோடில் மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறது. மல்லியின் குடும்பத்தில் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அனைவரும் மல்லியையே குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமானது. மல்லி மிகவும் மனம் உடைகிறாள். ஆனால் அவள் வலிமையாக இருக்க முடிவு செய்கிறாள். அப்போது கதையில் வருகிறார் விஜய். விஜய் மல்லிக்கு ஆதரவாக நிற்கும் முக்கியமான கதாபாத்திரம். அவன் மல்லியின் நேர்மையை புரிந்து கொண்டு அவளுக்கு உதவ ஆரம்பிக்கிறான். விஜய் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனுக்கு சில சான்றுகள் கிடைக்கின்றன. ரேணுகாவின் இரகசிய திட்டங்களுக்கான ஆதாரங்களை அவன் கண்டுபிடிக்கத் தொடங்குகிறான். இதைக் கண்டதும் ரேணுகா பயப்பட ஆரம்பிக்கிறாள். விஜயை தடுக்க புதிய திட்டங்களை அவள் போடுகிறாள். இதற்கிடையில் கதையில் இருக்கிறார் நிஷா. நிஷாவின் குணம் மிகவும் மர்மமானது. சில நேரங்களில் அவள் மல்லிக்கு உதவுவாள். சில நேரங்களில் அவளுடைய நோக்கம் புரியாமல் இருக்கும். இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நிஷா நண்பரா இல்லை எதிரியா?
கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. விஜய் சேகரித்த ஆதாரங்களில் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருகிறது. ரேணுகா மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய திட்டமிடுபவர் இந்த நாடகத்தின் பின்னால் இருக்கிறார். அவர்தான் மனோகர். மனோகரின் நோக்கம் மிகவும் ஆபத்தானது. அதிகாரமும் சொத்துக்களையும் கட்டுப்படுத்துவதற்காக இந்த எல்லா நாடகங்களையும் அவன் உருவாக்கியிருக்கிறான். இதைக் கேட்ட மல்லி அதிர்ச்சியடைகிறாள். ஆனால் அவள் பயப்படவில்லை. இந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். கதையின் கிளைமாக்ஸை நோக்கி செல்லும் போது ஒரு பெரிய மோதல் காட்சி வருகிறது. மல்லி, விஜய், ராகு ஆகியோர் சேர்ந்து மனோகரின் திட்டங்களை வெளிக்கொணர முயற்சிக்கிறார்கள். ரேணுகாவும் வேண்பாவும் பயந்து போகிறார்கள். அவர்களின் திட்டங்கள் முறியடைகின்றன. இறுதியில் மல்லி மிகவும் வலிமையாக பேசுகிறாள். அவள் கூறுகிறாள், பொய், துரோகம், சூழ்ச்சி இவை சில நேரம் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை எப்போதும் இறுதியில் வெற்றி பெறும். இந்த வசனமே கதையின் முக்கியமான செய்தி. இறுதியில் குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்குகின்றன. அனைவரும் மல்லியின் தைரியத்தையும் நேர்மையையும் பாராட்டுகிறார்கள். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. அடுத்த எபிசோடுகளில் இன்னும் பெரிய திருப்பங்கள் இருக்கின்றன. ரேணுகா இப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்வாளா? வேண்பா மீண்டும் நல்ல பாதைக்கு திரும்புவாளா? மனோகரின் அடுத்த பழிவாங்கும் திட்டம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடுகளை தவறாமல் பாருங்கள். இங்கேதான் கதையில் வருகிறார் ராகு. ராகு ஒரு வலிமையான கதாபாத்திரம். அவனுடைய தொடர்பு மல்லியின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் ராகு மல்லியை சந்தேகப்படுவான். ஆனால் பின்னர் மெல்ல மெல்ல மல்லி மிகவும் நேர்மையான பெண் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒருநாள் மல்லி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாள். அந்த உண்மை என்னவென்றால், மல்லியின் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் ரேணுகாவே என்பதுதான். ஆனால் அந்த உண்மையை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிறது. மல்லி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ரேணுகா அமைதியாக இருக்கவில்லை. மல்லியை தடுக்க பல வலையை அமைக்கிறாள். இந்த நேரத்தில் கதையில் வருகிறார் வேண்பா. வேண்பாவின் குணம் மிகவும் சிக்கலானது. அவளுக்கு மல்லியின் மீது பொறாமை இருக்கிறது. மல்லி வந்த பிறகு அனைவரும் தன்னை மறந்துவிட்டார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் வேண்பா மெதுவாக ரேணுகாவின் பக்கம் நிற்க ஆரம்பிக்கிறாள். இதனால் கதையின் பதற்றம் அதிகரிக்கிறது. இப்போது மல்லிக்கு 2 எதிரிகள் போல இருக்கிறார்கள், ரேணுகாவும் வேண்பாவும். ஆனால் மல்லி ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் தொடர்ந்து போராடுகிறாள். ஒரு எபிசோடில் மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறது. மல்லியின் குடும்பத்தில் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அனைவரும் மல்லியையே குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமானது. மல்லி மிகவும் மனம் உடைகிறாள். ஆனால் அவள் வலிமையாக இருக்க முடிவு செய்கிறாள். அப்பொழுது கதையில் வருகிறார் விஜய். விஜய் மல்லிக்கு ஆதரவாக நிற்கும் முக்கியமான கதாபாத்திரம். அவன் மல்லியின் நேர்மையை புரிந்து கொண்டு அவளுக்கு உதவ ஆரம்பிக்கிறான். விஜய் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனுக்கு சில சான்றுகள் கிடைக்கின்றன. ரேணுகாவின் இரகசிய திட்டங்களுக்கான ஆதாரங்களை அவன் கண்டுபிடிக்கத் தொடங்குகிறான். இதைக் கண்டதும் ரேணுகா பயப்பட ஆரம்பிக்கிறாள். விஜயை தடுக்க புதிய திட்டங்களை அவள் போடுகிறாள். இதற்கிடையில் கதையில் இருக்கிறார் நிஷா. நிஷாவின் குணம் மிகவும் மர்மமானது. சில நேரங்களில் அவள் மல்லிக்கு உதவுவாள். சில நேரங்களில் அவளுடைய நோக்கம் புரியாமல் இருக்கும். இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நிஷா நண்பரா இல்லை எதிரியா? கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. விஜய் சேகரித்த ஆதாரங்களில் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருகிறது. ரேணுகா மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய திட்டமிடுபவர் இந்த நாடகத்தின் பின்னால் இருக்கிறார். அவர்தான் மனோகர். மனோகரின் நோக்கம் மிகவும் ஆபத்தானது. அதிகாரமும் சொத்துக்களையும் கட்டுப்படுத்துவதற்காக இந்த எல்லா நாடகங்களையும் அவன் உருவாக்கியிருக்கிறான். இதைக் கேட்ட மல்லி அதிர்ச்சியடைகிறாள். ஆனால் அவள் பயப்படவில்லை. இந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். கதையின் கிளைமாக்ஸை நோக்கி செல்லும்போது ஒரு பெரிய மோதல் காட்சி வருகிறது. மல்லி, விஜய், ராகு ஆகியோர் சேர்ந்து மனோகரின் திட்டங்களை வெளிக்கொணர முயற்சிக்கிறார்கள். ரேணுகாவும் வேண்பாவும் பயந்து போகிறார்கள். அவர்களின் திட்டங்கள் முறியடைகின்றன. இறுதியில் மல்லி மிகவும் வலிமையாக பேசுகிறாள். அவள் கூறுகிறாள், பொய், துரோகம், சூழ்ச்சி இவை சில நேரம் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை எப்போதும் இறுதியில் வெற்றி பெறும். இந்த வசனமே கதையின் முக்கியமான செய்தி. இறுதியில் குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்குகின்றன. அனைவரும் மல்லியின் தைரியத்தையும் நேர்மையையும் பாராட்டுகிறார்கள். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. அடுத்த எபிசோடுகளில் இன்னும் பெரிய திருப்பங்கள் இருக்கின்றன. ரேணுகா இப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்வாளா?
வேண்பா மீண்டும் நல்ல பாதைக்கு திரும்புவாளா? மனோகரின் அடுத்த பழிவாங்கும் திட்டம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடுகளை தவறாமல் பாருங்கள். இங்கேதான் கதையில் வருகிறார் ராகு. ராகு ஒரு வலிமையான கதாபாத்திரம். அவனுடைய தொடர்பு மல்லியின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் ராகு மல்லியை சந்தேகப்படுவான். ஆனால் பின்னர் மெல்ல மெல்ல மல்லி மிகவும் நேர்மையான பெண் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒருநாள் மல்லி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாள். அந்த உண்மை என்னவென்றால், மல்லியின் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் ரேணுகாவே என்பதுதான். ஆனால் அந்த உண்மையை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிறது. மல்லி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ரேணுகா அமைதியாக இருக்கவில்லை. மல்லியை தடுக்க பல வலையை அமைக்கிறாள். இந்த நேரத்தில் கதையில் வருகிறார் வேண்பா. வேண்பாவின் குணம் மிகவும் சிக்கலானது. அவளுக்கு மல்லியின் மீது பொறாமை இருக்கிறது. மல்லி வந்த பிறகு அனைவரும் தன்னை மறந்துவிட்டார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் வேண்பா மெதுவாக ரேணுகாவின் பக்கம் நிற்க ஆரம்பிக்கிறாள். இதனால் கதையின் பதற்றம் அதிகரிக்கிறது. இப்போது மல்லிக்கு 2 எதிரிகள் போல இருக்கிறார்கள், ரேணுகாவும் வேண்பாவும். ஆனால் மல்லி ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் தொடர்ந்து போராடுகிறாள். ஒரு எபிசோடில் மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறது. மல்லியின் குடும்பத்தில் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அனைவரும் மல்லியையே குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமானது. மல்லி மிகவும் மனம் உடைகிறாள். ஆனால் அவள் வலிமையாக இருக்க முடிவு செய்கிறாள். அப்போது கதையில் வருகிறார் விஜய். விஜய் மல்லிக்கு ஆதரவாக நிற்கும் முக்கியமான கதாபாத்திரம். அவன் மல்லியின் நேர்மையை புரிந்து கொண்டு அவளுக்கு உதவ ஆரம்பிக்கிறான். விஜய் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனுக்கு சில சான்றுகள் கிடைக்கின்றன. ரேணுகாவின் ரகசிய திட்டங்களுக்கான ஆதாரங்களை அவன் கண்டுபிடிக்கத் தொடங்குகிறான். இதைக் கண்டதும் ரேணுகா பயப்பட ஆரம்பிக்கிறாள். விஜயை தடுக்க புதிய திட்டங்களை அவள் போடுகிறாள். இதற்கிடையில் கதையில் இருக்கிறார் நிஷா. நிஷாவின் குணம் மிகவும் மர்மமானது. சில நேரங்களில் அவள் மல்லிக்கு உதவுவாள். சில நேரங்களில் அவளுடைய நோக்கம் புரியாமல் இருக்கும். இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நிஷா நண்பரா, இல்லை எதிரியா? கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. விஜய் சேகரித்த ஆதாரங்களில் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருகிறது. ரேணுகா மட்டுமில்லை, இன்னும் ஒரு பெரிய திட்டமிடுபவர் இந்த நாடகத்தின் பின்னால் இருக்கிறார். அவர்தான் மனோகர். மனோகரின் நோக்கம் மிகவும் ஆபத்தானது. அதிகாரமும் சொத்துகளையும் கட்டுப்படுத்துவதற்காக இந்த எல்லா நாடகங்களையும் அவன் உருவாக்கியிருக்கிறான். இதைக் கேட்ட மல்லி அதிர்ச்சியடைகிறாள். ஆனால் அவள் பயப்படவில்லை. இந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். கதையின் கிளைமாக்ஸை நோக்கி செல்லும்போது ஒரு பெரிய மோதல் காட்சி வருகிறது. மல்லி, விஜய், ராகு ஆகியோர் சேர்ந்து மனோகரின் திட்டங்களை வெளிக்கொணர முயற்சிக்கிறார்கள். ரேணுகாவும் வேண்பாவும் பயந்து போகிறார்கள். அவர்களின் திட்டங்கள் முறியடைகின்றன. இறுதியில் மல்லி மிகவும் வலிமையாக பேசுகிறாள். அவள் கூறுகிறாள், பொய், துரோகம், சூழ்ச்சி இவை சில நேரம் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை எப்போதும் இறுதியில் வெற்றி பெறும். இந்த வசனமே கதையின் முக்கியமான செய்தி. இறுதியில் குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்குகின்றன. அனைவரும் மல்லியின் தைரியத்தையும் நேர்மையையும் பாராட்டுகிறார்கள். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. அடுத்த எபிசோடுகளில் இன்னும் பெரிய திருப்பங்கள் இருக்கின்றன. ரேணுகா இப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்வாளா? வேண்பா மீண்டும் நல்ல பாதைக்கு திரும்புவாளா? மனோகரின் அடுத்த பழிவாங்கும் திட்டம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடுகளை தவறாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதை பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான, நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். இங்கேதான் கதையில் வருகிறார் ராகு.
ராகு ஒரு வலிமையான கதாபாத்திரம். அவனுடைய தொடர்பு மல்லியின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் ராகு மல்லியை சந்தேகப்படுவான். ஆனால் பின்னர் மெல்ல மெல்ல மல்லி மிகவும் நேர்மையான பெண் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு நாள் மல்லி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாள். அந்த உண்மை என்னவென்றால், மல்லியின் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் ரேணுகாவே என்பதுதான். ஆனால் அந்த உண்மையை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிறது. மல்லி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ரேணுகா அமைதியாக இருக்கவில்லை. மல்லியை தடுக்க பல வலையை அமைக்கிறாள். இந்த நேரத்தில் கதையில் வருகிறார் வேண்பா. வேண்பாவின் குணம் மிகவும் சிக்கலானது. அவளுக்கு மல்லியின் மீது பொறாமை இருக்கிறது. மல்லி வந்த பிறகு அனைவரும் தன்னை மறந்துவிட்டார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் வேண்பா மெதுவாக ரேணுகாவின் பக்கம் நிற்க ஆரம்பிக்கிறாள். இதனால் கதையின் பதற்றம் அதிகரிக்கிறது. இப்போது மல்லிக்கு 2 எதிரிகள் போல இருக்கிறார்கள், ரேணுகாவும் வேண்பாவும். ஆனால் மல்லி ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் தொடர்ந்து போராடுகிறாள். ஒரு எபிசோடில் மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறது. மல்லியின் குடும்பத்தில் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அனைவரும் மல்லியையே குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமானது. மல்லி மிகவும் மனம் உடைகிறாள். ஆனால் அவள் வலிமையாக இருக்க முடிவு செய்கிறாள். அப்போது கதையில் வருகிறார் விஜய். விஜய் மல்லிக்கு ஆதரவாக நிற்கும் முக்கியமான கதாபாத்திரம். அவன் மல்லியின் நேர்மையை புரிந்து கொண்டு அவளுக்கு உதவ ஆரம்பிக்கிறான். விஜய் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனுக்கு சில சான்றுகள் கிடைக்கின்றன. ரேணுகாவின் இரகசிய திட்டங்களுக்கான ஆதாரங்களை அவன் கண்டுபிடிக்க தொடங்குகிறான். இதைக் கண்டதும் ரேணுகா பயப்பட ஆரம்பிக்கிறாள். விஜயை தடுக்க புதிய திட்டங்களை அவள் போடுகிறாள். இதற்கிடையில் கதையில் இருக்கிறார் நிஷா. நிஷாவின் குணம் மிகவும் மர்மமானது. சில நேரங்களில் அவள் மல்லிக்கு உதவுவாள். சில நேரங்களில் அவளுடைய நோக்கம் புரியாமல் இருக்கும். இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நிஷா நண்பரா இல்லை எதிரியா? கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. விஜய் சேகரித்த ஆதாரங்களில் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருகிறது. ரேணுகா மட்டுமில்லை, இன்னும் ஒரு பெரிய திட்டமிடுபவர் இந்த நாடகத்தின் பின்னால் இருக்கிறார். அவர்தான் மனோகர். மனோகரின் நோக்கம் மிகவும் ஆபத்தானது. அதிகாரமும் சொத்துக்களையும் கட்டுப்படுத்துவதற்காக இந்த எல்லா நாடகங்களையும் அவன் உருவாக்கியிருக்கிறான். இதைக் கேட்ட மல்லி அதிர்ச்சியடைகிறாள். ஆனால் அவள் பயப்படவில்லை. இந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். கதையின் கிளைமாக்ஸை நோக்கி செல்லும் போது ஒரு பெரிய மோதல் காட்சி வருகிறது. மல்லி, விஜய், ராகு ஆகியோர் சேர்ந்து மனோகரின் திட்டங்களை வெளிக்கொணர முயற்சிக்கிறார்கள். ரேணுகாவும் வேண்பாவும் பயந்து போகிறார்கள். அவர்களின் திட்டங்கள் முறியடைகின்றன. இறுதியில் மல்லி மிகவும் வலிமையாக பேசுகிறாள். அவள் கூறுகிறாள், பொய், துரோகம், சூழ்ச்சி இவை சில நேரம் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை எப்போதும் இறுதியில் வெற்றி பெறும். இந்த வசனமே கதையின் முக்கியமான செய்தி. இறுதியில் குடும்பத்திலிருந்த தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்குகின்றன. அனைவரும் மல்லியின் தைரியத்தையும் நேர்மையையும் பாராட்டுகிறார்கள். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. அடுத்த எபிசோடுகளில் இன்னும் பெரிய திருப்பங்கள் இருக்கின்றன. ரேணுகா இப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்வாளா? வேண்பா மீண்டும் நல்ல பாதைக்கு திரும்புவாளா? மனோகரின் அடுத்த பழிவாங்கும் திட்டம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடுகளை தவறாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதைப்பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த
மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதை பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான, நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள் மல்லியின் குடும்பத்திற்குள் புரிதல் பிழைகளை உருவாக்க முயற்சிக்கிறாள். ஒரு பக்கம் இனிமையாக பேசுவாள், ஆனால் மறுபக்கம் ரகசியமாக திட்டங்கள் போடுவாள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் கதை மிகவும் உணர்ச்சியும் சஸ்பென்ஸும் நிறைந்த மல்லி சீரியலின் ஒரு முக்கியமான கதை பகுதியை பற்றியது. இந்த கதையில் காதல், துரோகம், குடும்ப நாடகம், பழிவாங்குதல் ஆகிய அனைத்தும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த கதையாக உருவாகிறது. கதையின் ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி மல்லி ஒரு எளிமையான, நல்ல மனம் கொண்ட பெண். அவளுடைய வாழ்க்கை பல சிரமங்களை சந்தித்தாலும் அவளின் மனம் மிகவும் வலிமையானது. மல்லி எப்போதும் நீதிக்காக நிற்கும் ஒரு குணம் கொண்டவள். அவளுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகவும் முக்கியம். ஆனால் இந்த கதையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ரேணுகாவின் வருகையுடன். ரேணுகா மிகவும் புத்திசாலித்தனமான, ஆனால் சூழ்ச்சி நிறைந்த குணம் கொண்டவள். அவளுக்கு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும். அதனால் அவள் மல்லியின் வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிக்கிறாள். ரேணுகாவின் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. அவள்